பயந்து போட்டு நான் மேல் சுத்தி நிற்குவேன் அதை படுகு போட்டானே பாவி படுகு போட்டான் எவ்வளோ கிட்டாது என்னுடைய தங்கை நாயுடைய தங்கை உங்களுடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நடக்கிறது மன்னா. இதுவரை என் ஆட்சியிலே கொலை களவு கற்பழிக்கவில்லை. எந்த கொடியவன் தான் இந்த தீய செயலை செய்கிறான்? யார் செய்தாலும் தண்டனை ஒன்றுதானே. அவன் யாரா இருந்தாலும் சரி தண்டனை ஒன்றை மாற்றவில்லை. இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தது யார் தெரியுமா? முப்படை தளபதியார் அந்த ஆளவன் தானா இப்பேற்பட்ட இழிவான செயலை செய்திருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? அந்த புறத்தில் நீராடிக்கொண்டிருந்தேன். அந்த பொறுத்திலே தான் எப்ப பார்த்தாலும் உனக்கு பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறாரு என்ன பேர் இறந்திருக்கின்ற பிணத்தை பார்த்தாய்? இதுவரை நான் பார்த்ததே இல்லை மன்னா. என்ன மாதிரி ஆயிட்டா மன்னா இப்போது நினைவுக்கு வருகிறது மன்னா. போது தெளிதா ஒரு நேரத்தில் நகர்வளத்தை முடித்துவிட்டு நதிக்கரை ஓரமாக சென்று வருது. அப்போது இந்த பேர் தண்ணிமையில் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். அப்படித்தான் அருகாமையில் சென்று பெண்ணே எதற்காக இங்கு தனிமையில் நிற்கிறாய் என்று நான் கேட்டேன். அவள் அதற்கு உரைத்த பதில் என்ன தெரியுமா? ஐயா நான் மணிபுரி நாட்டில் விபச்சாரமா 2 கொடை வடவட வேண்டும். ஆட பேச்சு வரவில்லை. இப்படியேதான் நடக்கிறது. என்னவென்றே தெரியவில்லை. யாரோ இந்த மன்னருக்கு சூழ்நிலை வைத்து விட்டுகிறார்கள். தெரியவில்லை ஐயா. பெண்தானே என்று சுழாத்திக் கொண்டு ஓட்டோட்டமாக வந்து உன்னிடம் வரைத்தேன். ஐயா உண்மையிலே அந்த பொண்ணு அந்த தொழிலாம் செய்யுது. என் நேசாவுக்கு அவ்வளோ ஒரு நாள் கூப்பிட்டேன். என்னால முடியுமா எனக்கு உடம்பு சரியில்லைமான்னு சொல்லிட்டேன். யாரும் தெரியாது சொல்லிப்பா. அப்படி அப்படின்னு பேசுறது ஆளுக்கு ஒரு கோட்டை கொடுப்பான். இல்லைன்னா நாமக்கு போட்டு அவங்க குடிச்சு போடுவான். விபச்சாரம் செய்யலாம். விபச்சாரம் என்றால் என்னவென்று தெரியாத மன்னருடைய தங்கைக்கு புத்திரி பத்திரி சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய தங்கை சொல்ல வேண்டும். இந்த வேலைக்கு நீதி வேண்டும் மன்னா. கதிரவன் கத்துகிறான், கதறுகிறான், அழுகிறான், துடைக்கிறான், கற்கல்கிறான், கண்ணீர் வடிக்கிறான். எனக்கும் அவனுக்கும் என்ன பகை என்றே தெரியவில்லை. நாங்கள் இருவரும் சிறந்த முறையில் நல்ல முறையில் நான் தான் கொலை செய்தேன் என்றோ என்ன சாட்சி இருக்கிறது மன்னா. சாட்சி இல்லாமல் சபைக்கு வருவேனா? இதோ பாருங்கள் மன்னா, அவருடைய கட்டாரியை பாருங்கள் மன்னா. போறா தூக்குறாங்க ஆளவன் தான் என்ற பொறிக்கப்பட்ட கட்டாரி கட்டாரி என்னுடையதான். நான் கொலை செய்யவில்லை. என்னடா ரஜினி படையப்பான்னு சொன்ன மாதிரியே சொல்றேன். மாப்பிள்ளை போட்டு என்னுடைய வார்த்தைக்கு உனக்கு சந்தேகமா? சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடும். சந்தேகம் என்பது ஒரு கொட்டுவியாதி. ஒரு குடும்பத்தில் சந்தேகம் வந்துவிட்டால் அந்த குடும்பமே குட்டிச்சோராயும். நமது அரண்மனையில் வந்திருப்பது கன்ஃபார்ம். அதை நான் நிரூபிக்கிறேன். ஒரு நேரத்தில் முல்லை நாட்டு மன்னன் படைகளை தொட்டுக் கொண்டு போர் முனையில் வருகிறான். நீ எல்லாம் ஒரு முப்படை தளபதியா என்று கேட்டீர்கள், நிறைவேற்கிறேன். அப்போது நான் என்ன உரைத்தேன்? மன்னோ இப்போதை கட்டளையிட்டால் போதும், முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சனத்தை உன் பாதத்தில் படியப்பேன் என்று உரைத்தை நிறைவேற்கிறேன். அப்போது எனக்கு கட்டளையிட்டீர்கள். படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு சென்று போருக்கு செல்லும் போது எனக்கு படை குதிரைப்படையை சவாரி செய்வது என் கட்டாரி கைத்தவரி கொடுத்தது. போரிலே அங்கும் இங்கும் கட்டாரி தேடினேன். கட்டாரி கிடைக்கவில்லை. கோயிலிடத்தில் உரைத்தை கேட்டு பாருங்கள். எனக்கு இப்பதாங்க தெரியும் இந்த கொலை எப்படி நடந்திருக்கு. அந்த வையா எவனோ போயிருப்பான், கத்தி நல்லா இருந்து எடுத்துட்டு போயிருப்பான். அவனா இவன் ஆசைப்பாட்டு கொடுத்துருப்பான். அவனும் போயிட்டு இருப்பான். இவன் துட்டு காட்டிருப்பான். அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான். இவன் ஓரா பேசிருப்பான். கத்தி சொன்னாலும் வழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் இருதலை கொள்ளையாக தவிக்கிறேன். இருவரும் நெருப்பிருக்கிறது. நடுவே நான் சித்தெருமை போல் துடிக்கும். ஒரு முறையில இருவராக இருக்கிறேன். இவனும் முப்படை தளபதி ஆள வந்தான். நீ என் கோட்டை காவல். தங்கை இவன் தான் கொண்டான் சொல்லுகிறாய்.
அவன் இல்லை என்று பாராடுகிறார். மன்னாருடைய தந்தை அவர்தான் மன்னா. உடற்பிறந்த தகை போல் பார்த்து வந்தேன் மன்னா. எந்த படுவாவையோ எந்த நாசக்காரனோ என் தகையை பறித்தது விட்டால் மன்னா. மன்னா இதுக்காக வாழ வேண்டிய மன்னா. இரவா, இந்த கொலைக்கு சரியான சாட்சிகள் இல்லை. அதனால் என்னால் இதற்கு நீதி வழங்க முடியாது. இருந்த போதிலும் இந்த கொலை அவன் செய்தாலும் சரி, இன்னும் ஒரு வார காலத்தில் கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் இருவர் கடமையா? அன்று முப்படை தளபதி என்று போறவன் மார்பில் நட்டு உதைத்தார். பார்த்தாயா உன் தங்கையை கொலை செய்ததை நான் போவாதுப்பா, நீ ஏன் பாரு? அவனை நீ எதுவும் பண்ணாத, அவனே ஆட்சி பண்ண. என்ன தாத்தா? பார்த்தாயா? ஏய், வைத்தியக்காரா, ஒரு பெண் பிள்ளை பேச்சை கேட்டு மார்பில் நட்டு உதைத்தாய். கசைக்கு ஏய், பாம்புக்கு பழியிலசா, யாருக்கு படைக்கிறேசா, சோழவன் நடத்த மாட்டாயா சார். போகம் போகம் பார்த்து கட்டறிந்தது வேறுகிறேன். யாருக்கெல்லாம் நீதி கிடைக்காதுப்பா. ஏழை ஏழைப்பா. போனா இருந்தாலும் அப்படி விட்டு போடு. கேஸ் அந்த கேஸ் உன் பக்கம் தெரியணும். ஏன்னா அவன் பணக்காரன், பணத்துல அடிப்பான்பா, பணத்துல அடிப்பான். நீ கூட கற்பாய்க்கலாம்டா, நீ கூட கற்பாய்க்கலாம். பணம் தான். ஏன்னா பணம் தான் உலகத்துல முக்கியம் தெரியுமா? இந்த பணத்துக்கு தான் நான் வீது வீது நட்டுட்டு போறேன். இந்த பந்தத்தை நான் மன்னர் பாவம் என்ன நிற்கிறது தெரியாம போய்கிறாரு.